சாட்சியை கூட சொல்லி அந்த செய்தியை முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்காக நல்ல காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இது கொரோனா காலத்துல நடந்ததான ஒரு காரியம். கொரோனா காலத்துல எல்லாருக்குமே தெரியும், ஒன்று வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, என்ன செய்வோம்னு சொல்லி நானும் அல்ல கடைசி காலத்துல நானும் தவிச்சிட்டேன். ஆரம்ப காலத்துல என்ன கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா நான் உதவி செய்தோம். நாங்கள் ரகசியமாய் உதவி செய்தோம், யாருக்கும் தெரியாதபடி உதவி செய்தோம். அல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் போயிருச்சுல்ல, கொரோனா ரொம்ப நாள். அப்போ நாங்களும் தவிச்சோம், ஆண்டவரே என்ன செய்வோம், முதல் குழந்தை மாத்திரம் தான் இருந்தா, பிள்ளைக்கு ஒரு பால் பொடி வாங்க கூட காசு இல்லாதபடி கஷ்டப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் கைவிடல. அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்தினார். என்ன நடந்ததுன்னா, அப்படியே என்னுடைய தந்தை என்னுடைய சின்ன வயசுல இதே மாதிரி அல்லேலூயா ஊழியத்தின் பகுதிகளில் அந்நாட்கள்ல நோட்டு புஸ்தகங்கள் இப்படிதான் கொடுப்பாங்க. நோட்டு புஸ்தகங்கள் இப்படிப்பட்ட தேவைகளை அநேக சேர்ந்திருக்கா. பெண்ணு, ட்ரெஸ், பைபிள் இப்படியே கொடுத்து அது என்னுடைய மனதுக்குள்ள பதிந்தே கிடந்தது. அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள எப்பவும் பாப்பா செஞ்சது என்ன செய்வேன்னா, சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிடுவேன். சின்ன வயசுல கூப்பிட போகும்போது என்ன செய்வேன்னா, அல்லேலூயா ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். ஸ்வீட் கொடுத்து பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவேன். அல்லேலூயா. அது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இது யார் தந்த வாஞ்ச? அவர் தந்த வாஞ்ச. அல்லேலூயா. அவர் தந்ததான வலிமை நம்மளால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் போயாச்சு. அந்த கொரோனா காலத்துல அப்படியே சின்னதா யாருக்கும் தெரியாம ரகசியமா இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. இந்நாட்களிலே பார்க்கும்போது அல்லேலூயா கர்த்தர் இவ்வளவு மகிமையா என்னுடைய தந்தை கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸுக்கு முந்தின ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அல்லேலூயா. அவர் செய்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத ஒவ்வொரு நிமிடமும் உணர முடியும். பாருங்க, ஒவ்வொரு நிமிடம். கடந்த நாட்களில் நேற்றைய தினம் தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்குள்ள திங்ஸ் வாங்குறதுக்காக போனோம். கரெக்டான நேரத்துல கையில காசு கிடையாது. கையில என்ன கிடையாது? காசு கிடையாது. எல்லா காரியங்களும் ஒரே ஒரு காரியம் செய்யணும். அப்போ சரி, தேவைக்கான கொஞ்சோண்டு காசு மொபைல்ல இருந்துச்சு. சரி, இந்த மொபைல்ல இருக்கிற காசை வச்சு நம்ம வாங்கிடல. நானும் இன்னொரு சிஸ்டமா போயிட்டோம். இங்க காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே நின்னோமா, மொபைல் எங்க வச்சுட்டு கடைக்கு போயிட்டோம். இப்ப எத்தனை மணி? நைட்டு 9, 8:45, 9 மணி. ரொம்ப தூரமா கடைக்கு போனோம். கடையில போய் நின்றுட்டு பொருளுக்கு பில் கட்டுறதுக்குன்னு காசு எடுக்க பார்த்தா மொபைல காணல. பதறிட்டோம். ஏசப்பா, போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கேயும் கடையில் ஆகும். மனசு கஷ்டம். இங்க இந்த பிள்ளைங்களை கான்டாக்ட் பண்ணி மொபைல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நாங்க பதறிட்டே சுத்தி நிக்கிறோம். பாருங்க, திடீர்னு ஒருத்தங்க வந்து என்ன கட்டி பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒருத்தங்க வந்து, அதான் மலர் சிஸ்டர் இருக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தங்க வந்து என்ன கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி கட்டி பிடிக்கிறாங்க அப்படி நாங்க பேசி இது பண்ணி பார்த்தா திரும்பி நின்று பேக் இப்படி பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஏதோ அவங்க பண்றாங்க. ஸ்டாஃப் எல்லாம் அவங்க கிட்ட வந்தாச்சு. ஏன்னா காலையில் அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது பெரிய கிஃப்ட். அதை கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் சுத்தி வந்தாங்க. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. இவங்க அப்படியே அங்க எடுத்துட்டு வந்து என் கையில கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட்டை. அல்லேலூயா. சாட்சி. அல்லேலூயா. ஒரு அமௌண்ட்டை கையில கொண்டது. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, தேவன் செய்வது எல்லாம் நன்மைக்கு. நம்மளை வெக்கப்படுத்த நினைக்குவான். சாத்தா நம்மளை கெடுக்க நினைக்குவான். சாத்தா நம்மளை அழிக்க நினைக்குவான். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது எல்லாமே நன்மைக்கு. அந்த விடிவெள்ளி அந்த இடத்துல என்னுடைய இருளை வெளிச்சமாக்கினது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? அந்த இடத்துல எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை முடிச்சு அவங்ககிட்ட சொல்றேன், இவ்வளவு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் வெளியே வந்து. அப்படிதானம்மா? அதான் இருக்கிறாங்க சாட்சி. அல்லேலூயா. இதுதான் இந்த விடிவெள்ளி அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும். பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷமாய் நிம்மதியா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை நிறுத்தினாரா? உங்களை நிறுத்துகிறது அது லேசான காரியம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை நடப்பிப்பது அது லேசான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறந்ததினால நம்ம
நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு. அந்த நாட்களில்